Hi guys, welcome to Tanglish to English channel. This is part 2 of classroom situation. Okay, in a classroom situation, how are sentences used by the teacher as well as by the students. Okay, இப்போ வந்து நம்ம ஒரு வகுப்பறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ வந்து கையெழுத்து சரியா இல்லை, இதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட ஒரு டீச்சர் சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க? டோன்ட் ஸ்கிரிபிள், ஸ்கிரிபிள்னா கிறுக்கிறது. டோன்ட் ஸ்கிரிபிள், ரைட் நீட்லி. நீட்லினா அழகாக எழுது. ஸ்கிரிபிள்னா கிறுக்கிறது. டோன்ட் ஸ்கிரிபிள், ரைட் நீட்லி. யுவர் ரைட்டிங் ஷுட் பி லெஜிபிள். லெஜிபிள்னா தெளிவாக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அழகாக எழுதுறது தான் லெஜிபிள்னு சொல்கிறோம். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து இல்லெஜிபிள். இது இப்படி கூட நெகட்டிவாக சொல்லணும்னா இப்படி கூட சொல்லலாம். யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் இல்லெஜிபிள். ஆன்சர் பேப்பரு கொடுக்கும்போது அதில் போட்டிருப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி இல்லெஜிபிள்னு போட்டிருப்பாங்க. அப்போ லெஜிபிளுக்கு ஆப்போசிட்டு இல்லெஜிபிள். ஓகே, ஸ்கிரிபிள்னால் பார்த்தோம் கிறுக்கி எழுதுறது, அதாவது தெளிவாக இல்லாமல் இருக்கிறது தான் ஸ்கிரிபிள்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா யூ மஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். யூ மஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். உன்னுடைய கையெழுத்தை நீ மேம்படுத்த வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும். 2 லைன் நோட்டு, 4 லைன் நோட்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் ½ அன் ஹவர் எ டே, அல்லது இப்படி கூட சொல்லலாம் ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் ½ அன் ஹவர் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நீ அரை மணி நேரமாவது அந்த 2 லைன் நோட்டில் எழுது, 4 லைன் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு, ஹேண்ட் ரைட்டிங்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எவ்ரி டே சொல்லலாம். அப்புறம் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அவங்க டீச்சர்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துவாங்க? பை ஹார்ட். பை ஹார்ட், கிடுகிடுன்னு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து பை ஹார்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் மெமரைஸ் பண்ணுறதுன்னு கூட சொல்லுவாங்க. மெமரைஸ் திஸ் போயம் அல்லது பை ஹார்ட். யூ ஹாவ் டு டெல் திஸ் போயம் பை ஹார்ட். புக்லேருந்து பார்த்து இல்லை, பை ஹார்ட்னா மனதிலேருந்து மெமரியிலேருந்து சொல்லு அப்படிங்கிறதுக்கு பை ஹார்ட்டுங்கிற வார்த்தை அல்லது மெமரைஸுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவாங்க கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில். அடுத்தது நம்ம பார்க்குறது தேர் வில் பி எ கிளாஸ் டெஸ்ட் டுமாரோ, பி ப்ரிப்பேர்ட். நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, தயாராகிரு. இன்றைக்கி நடத்தினதை நாளைக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன், தயாராகிரு. கிளாஸ் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அல்லது ஸ்லிப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சில ஸ்கூல்ஸில் வந்து பிபிடின்னு சொல்லுவாங்க, பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட். தேர் வில் பி எ பிபிடி in this topic tomorrow. There will be a pen and paper test tomorrow அப்படின்னு சொல்லலாம். So be prepared, prepare yourself, be ready for the PPT tomorrow அப்படிலாம் சொல்லலாம். நாளைக்கு தயாராகிரு, இந்த தலைப்பில் நான் கிளாஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறேன். bring a full square paper for the test without fail சொல்லலாம். ஃபுல் ஸ்கேப் பேப்பர் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, ஃபுல் ஸ்கேப்புங்கிறாங்க. ஃபுல் இல்லை, அது ஃபுல் ஸ்கேப் பேப்பர். ஸ்பெல்லிங் பாருங்கள், FOOLSCAP. ஃபுல் ஸ்கேப் பேப்பர் அப்படின்னு சொன்னாக்கா பரீட்சை தாள்னு சொல்கிறோம்ல, அந்த நீட்டு ஷீட்டு A4 கிடையாது, அதோட கொஞ்சம் நீளமாக இருக்கிறது தான் ஃபுல் ஸ்கேப் பேப்பர், ஸ்கூல்ஸில் பயன்படுத்தக்கூடியது. நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். யூ மஸ்ட் பி பங்க்சுவல் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஆல் ஆஃப் யூ மஸ்ட் பி வெரி பங்க்சுவல். பங்க்சுவல்னால் நேரம் தவறாமை. பங்க்சுவலாக கிளாஸுக்கு வந்துடணும்னா லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ரெகுலர்னாக்கா தினைக்கும் வரணுன்ற அர்த்தம், ரெகுலராக வரணும். ரெகுலர்லி யூ ஷுட் பி பங்க்சுவல் அப்படி வச்சுக்கலாம். எப்போதுமே நீ காலம் தவறாமல், நேரம் தவறாமல் வர வேண்டும். யூனிஃபார்ம் இஸ் கம்பல்சரி ஆன் ஆல் டேஸ். எல்லா நாளும் யூனிஃபார்ம் போடணும். யூனிஃபார்ம் இஸ் கம்பல்சரி ஆன் மண்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் அப்படி கூட சொல்லலாம். திங்கட்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு வர வேண்டும். திங்கட்கிழமைகளிலும், ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சொல்கிறோம்ல, அப்போ வந்து மண்டேன்னு சொல்லக்கூடாது, எவ்ரி மண்டேன்னு சொல்லக்கூடாது. யூ மஸ்ட் எவ்ரி மண்டே சொல்லலாம். எவ்ரி மண்டே யூ ஷுட் பி இன் யுவர் யூனிஃபார்ம் சொல்லலாம். அல்லது யூனிஃபார்ம் இஸ் கம்பல்சரி ஆன் மண்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் அப்படி சொல்கிறோம். மண்டேஸ், ஃப்ரைடேஸ், அது சேர்த்து சொல்கிறோம், டே கூட. இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, பேரண்ட்டை அழைச்சிட்டு வான்னு சொல்லணும். அது எப்படி சொல்லுவாங்க டீச்சரு? bring your parent tomorrow.
bring your parent tomorrow. நாளைக்கும் பேரண்ட் அழைச்சிட்டு வா. meet me in the staff room. meet me in the லோ மார்க் எடுத்துருக்குறீங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கிளாஸ் ரூமில் அதிக நேரம் உங்களுக்காக ஒரு தனிப்பட்ட நபருக்காக நேரத்தை செலவிட முடியாது இல்லையா. அப்போ என்ன சொல்லுவாங்க, மீட் மீ இந்த ஸ்டாஃப் ரூம்னு சொல்லுவாங்க. மீட் மீ இந்த ஸ்டாஃப் ரூம் டியூரிங் த இன்டர்வல். இன்டர்வல் சமயத்தில் என்னை வந்து பாரு. அப்புறம் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்காங்க, அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் பயன்படுத்தக்கூடியது பொதுவாக டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். அப்போ அதே மாதிரி கீப் சைலன்ஸ். டோன்ட் மேக் மச் நாய்ஸ். அதிக சத்தம் போடாத, பேசு ஆனால் ரொம்ப சத்தம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டோன்ட் மேக் மச் நாய்ஸ். அல்லது மேக் லெஸ் நாய்ஸ், இப்படிலாம் கூட பயன்படுத்தலாம். அடுத்தது கிளாஸ் லீடருக்கு வந்து 100 பேர் இருக்குது தெரியுமா, மானிட்டர்னு சொல்லுவோம். ஏன் அவங்க மானிட்டர் பண்ணுறதுனால கிளாஸை மானிட்டர்னு 100 பேரும் இருக்குது. லீட் பண்ணுறதுனால லீடர்னு சொல்கிறோம். மானிட்டர் பண்ணுறது சரியான முறையில் டைரெக்ஷனில் கொண்டு போகிறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதனால் த மானிட்டர் வில் மைண்ட் த கிளாஸ், ஐ வில் பி பேக் இன் 5 minutes அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு டீச்சர் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நம்ம போயிட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன், அது வரைக்கும் கிளாஸ் லீடர் வந்து மானிட்டர் பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் வகுப்பை பார்த்துக்குவான் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுக்குறாங்க. அடுத்த திங்கக்கிழமை நீங்கள் வந்து எல்லோரும் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லணுன்னா, Monday you should submit, all of you should submit your project. Monday next is the last date to submit your project work. You should submit your project work by next Monday. நெக்ஸ்ட் மண்டேன்னு சொல்லலாம், மண்டே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லலாம், 2 பேர் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்து ஒரு லெசன் நடத்தி முடிச்சிட்டாங்க, இதை வந்து நாளைக்கு நம்ம ரிவிஷன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரிவிஷன் வந்து ஸ்மார்ட் கிளாஸில் கூட பார்க்கலாம் இல்லையா. முதல்ல நடத்திடுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கிளாஸில் கூட ரிவிஷன் பண்ணலாம். டுமாரோ we will review the lesson in the classroom அல்லது during the smart class அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் அடுத்தது பாருங்கள், டோன்ட் காப்பி, அடுத்தவங்கள பார்த்து எழுதாத, டோன்ட் காப்பி யுவர் அசைன்மெண்ட், டூ இட் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி கூகுள் பண்ணி நிறைய பேர் அப்படியே எழுதிட்டு வருவாங்க. டோன்ட் காப்பி இட் ஃப்ரம் த டோன்ட் சர்ச் இன் த கூகுள் அண்ட் ஜஸ்ட் ரைட் டவுன் ஃப்ரம் இட். யூ ஹாவ் டு ரைட் இட் ஆஃப் யுவர் ஓன். நீ சொந்தமாக எழுதணும், அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணாத, பிரிண்ட் அவுட் எடுக்காத அப்படின்னு கூட பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன்ஸ் நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். இதை ஒரு தடவை கேளுங்க. டீச்சர்ஸை பயன்படுத்தக்கூடியது புரியாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரிய வரும். இஃப் யூ டோன்ட் ஃபினிஷ் யுவர் ஒர்க் ஐ வில் ரீட்டைன் யூ அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து உன்னோட ஹோம் ஒர்க்கையோ அல்லது கிளாஸ் ஒர்க்கையோ நீ முடிக்கலை அப்படின்னு சொன்னால் ஐ வில் ரீட்டைன் யூ, உன்னை இங்கேயே வச்சுக்குவேன், தக்க வச்சுக்குவேன், அதை முடித்த பிறகு தான் நான் வீட்டுக்கு விடுவேன்னு அர்த்தம். இப்போ 4 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா 4 மணிக்கு விட மாட்டாங்க. ரீட்டைன் பண்ணுறதுனா 4:30 5 o'clock வரைக்கும் வச்சுருந்தா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அனுப்புவாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஐ வில் ரீட்டைன் யூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து வெளியில் பார்க்குறாங்க, கிளாஸ் ஹவர்ஸில் சுற்றிட்டு இருக்கிறான், அப்போ என்ன சொல்லுவாங்க, யூ ஆர் நாட் அலோட் டு கோ அவுட் டியூரிங் த கிளாஸ் ரூம், டியூரிங் த கிளாஸ் ஹவர்ஸ் யூ ஆர் நாட் அலோட் டு கோ அவுட், யூ ஆர் நாட் அலோட் டு கோ அவுட் விதவுட் பெர்மிஷன். அனுமதி இல்லாமல் நீ கிளாஸ் நேரத்தில் வெளியே சுற்றக்கூடாது அப்படின்றதுக்கு பயன்படுத்துகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீக். டில் தென், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tanglish to English channel. In this sitting, I am going to tell you about a few compound words. Do you know what is a compound word? If you join 2 different words and make a different word which gives a different meaning, then it is called a compound word. We have already seen in one session in which I have explained about what is a phrase, clause and all that. In that I have mentioned about compound words also. If you want, you can go back and review that. Okay, compound word க்கு இன்னொரு தமிழ் வார்த்தை வந்து கலவை வார்த்தைன்னு கூட சொல்கிறாங்க. கலவை வார்த்தை. அப்போ 2 வேர்டு இருக்குது. காம்பவுண்ட் வேர்டு நிறைய 2 வேர்ட்ஸ் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 3 4 5 வார்த்தைகள் கூட ஒரு காம்பவுண்ட் வேர்டாக இருக்கலாம். இப்போ நிறையா இருக்குது காம்பவுண்ட் வேர்ட்ஸில். இப்போ உதாரணமாக வந்து பென் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம். பென்னு ஒன்று, ஸ்டாண்டு ஒன்று, 2 இணைக்கும் போது வேறு ஒரு வார்த்தை. ஃபுட்பால் சொல்கிறோம். ஃபுட் வேறு, பால் வேறு. ஃபுட்பால்னால் வேறு மீனிங் கொடுக்குது.
அதே போல் இன்றைக்கி வந்து செஷனில் அந்த ஓவருங்கிற வேர்டு வந்து நம்ம பேஸ் வேர்டு அல்லது கீவேர்டாக எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். ஓவர் வந்து ப்ரிஃபிக்ஸாக வரும். நான் இப்போ சொல்ல போகிற எல்லா வார்த்தைகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஓவர் வந்து ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, முன்னாடி சேர்க்கக்கூடிய ஒரு பகுதியாக வரும். ஓவர் டேக், இது நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையாக தான் இருந்திருக்கும். ஓவர் டேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஓவர் டேக்னா ஒருத்தரை இன்னொருத்தர் முந்தி செல்வது. அப்போ ஓவருங்கிறது ஒரு வார்த்தை, டேக்குங்கிறது வார்த்தை, ரெண்டையும் ஒன்றா இணைக்கும் போது ஓவர் டேக்குங்கிறதுக்கு மீனிங்கே வேறையாக ஆகிடுது. த சாம்பியன் ஓவர் டுக் த லீட் அப்படின்னு சொல்கிறோம். த சாம்பியன் ஓவர் டுக் த லீட். ஒரு 400 மீட்டர்ஸோ 1000 மீட்டர்ஸோ ஓடும்போது ட்ராக்கில் ஓடுறாங்க ஆத்லெட்ஸ். அப்போ வந்து இந்த சாம்பியனாக வந்தவர், அதாவது வின் பண்ணவர், ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தவர், அவரை தான் சாம்பியன்னு சொல்கிறோம் இல்லையா. யார் லீடில் இருந்தாங்களோ அவரை பீட் அடித்தார், அதை தான் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணதுன்னு சொல்கிறோம். அல்லது வெஹிக்கிள்ஸில் கூட ஓவர்டேக் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓவருங்கிற வார்த்தையை வச்சு நிறைய வேர்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வேர்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஓவர் ஹியர். ஓவர் ஹியர், HEAR. ஓவர் ஹியருங்கிறத வேர்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்குறது அந்த மீனிங் வராது. ஓவர் ஹியர்னா, ஓவர் ஹியர்னால் காதில் விழுந்துச்சுன்னு அர்த்தம். ஐ வாஸ் டூயிங் மை ஒர்க் இன் மை ரூம் அண்ட் ஐ ஓவர்ஹர்ட் வாட் தே வர் டாக்கிங். அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த 2 பேரும் 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன பேசினாங்களோ அது எனக்கு காதில் விழுந்தது. ஐ குட் ஓவர் ஹியர் வாட் தே வர் டாக்கிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஓவர் டேர்ன்டு. ஓவர் டேர்ன்டு, TURNED. ஓவர் டேர்ன்டுனா தலைக்குப்புற விழுந்துடுறது. இந்த லாரி ஓவர் டேர்ன்டு இந்த நேரோ பிரிட்ஜ், ஒரு குறுகிய பாலத்தில் அந்த ட்ரக்கானது, அந்த லாரியானது தலைக்குப்புற விழுந்தது, விபத்துக்குள்ளானது. அதான் ஓவர் டேர்ன்டு, குப்புற விழுந்துடுறது. ரைட்டா. டாட்டாய்ஸ் வந்து ஓவர் டேர்ன் பண்ணி போகிறது, தலைகீழாக கிடக்கல, 4 கால் மேலே வந்துடும், அதெல்லாம் வந்து ஓவர் டேர்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டும் நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தையாக இருக்கும் பாருங்கள், ஓவர் ஃப்ளோ, வழிந்து ஓடுதல். த வாட்டர் டப், டர்ன் ஆஃப் த வாட்டர் டேப், அதர்வைஸ் இட் வில் ஓவர்ஃப்ளோ. டேப்பை வந்து நிறுத்து, டர்ன் ஆஃப் த டேப், அதர்வைஸ் த டப் வில் ஓவர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோனா வழிந்து ஓடுதல், நிரம்பி வழிஞ்சு ஓடுறதுக்கு ஓவர்ஃப்ளோன்னு சொல்கிறோம். வருது, ஸ்ட்ராம் வருது, அதில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி ரிவர் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணுறாங்க. எவாக்குவேட்னா காலி பண்ணுறது, காலி பண்ண சொல்லி வேறு இடத்துக்கு மாற்றுறது, அதான் எவாக்குவேஷன் பேர். ஓவரால் எடுத்துக்குவோம். ஓவரால்னால் பொதுவாகன்ற அர்த்தம் வருது. ஆல்னால் எல்லாம், அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்க்காதீங்க, மீனிங் மாறிடும். ஓவரால்னால் பொதுவாக எல்லாமும் சேர்ந்து. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டை பார்க்குறீங்க, ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, பேரண்ட்கிட்ட சொல்கிறாங்க, ஓவராலாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து பரவாயில்ல, ஓகே, பட் ஹி ஆர் ஷீ இஸ் வெரி வீக் இன் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஓகே, பொதுவாக அப்படிங்கிற அர்த்தம் வருது இங்கே ஓவரால் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் சொல்கிறாரு, த ஓவரால் சிச்சுவேஷன் இஸ் வெரி என்கரேஜிங். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறாரு, த ஓவரால் சிச்சுவேஷன் இஸ் வெரி என்கரேஜிங். நான் பயணம் போனால் பல ஊர்களில் மக்களை சந்தித்தேன், ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது, நமக்கு நிறைய ஓட்டு விடும். அப்போ ஓவரால்னால் பொதுவாக எல்லா இடத்துலும் அப்படிங்கிற மீனிங்கில் இந்த ஓவரால்ங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். நம்ம வந்து ஒரு முக்கியமான வார்த்தை ஓவர் கம் பண்ணுறதுனா ஜெயிச்சு வின் பண்ணுறதுங்கிற அர்த்தம் கூட வரும். ஓவர் கம், சம்டே we shall overcome the racial intolerance. பகைமை உணர்வை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஓவர் கம் பண்ணிடலாம், வென்று விடலாம். டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நம்ம கம்யூனல் ஹார்மனி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஓவர் நைட் பார்ப்போம். ஓவர் நைட்னா இரவோடு இரவாக, உடனடியாக, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும் ஓவர் நைட். இப்போ ஜெர்மனி வந்து 2 பார்ட்டாக இருந்தது, தேவர் merged டுகெதர் ஓவர் நைட். ராத்திரியோட ராத்திரியாக வெஸ்ட் ஜெர்மனியும் ஈஸ்ட் ஜெர்மனியும் merge பண்ணாங்க. மெர்ஜர்னாக்கா அமல்கமேஷன், மெர்ஜ் அப்படின்னா வார்த்தை வரும். அமல்கமேட்னா ஒன்றாக இணைந்து, merge பண்ணுறதுனா ஒன்றாக சேர்ந்து. இப்போ பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா merge பண்ணுறாங்க. ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்கோட merge பண்ணுறது, MERGE, mergeனா இணைப்பது. ஓவர் ஹெட்னாக்கா தலைக்கு மேலே, ஓவர் ஹெட் லைட் அப்படின்னா தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கை லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்கில் வந்து வெளிச்சம் உள்ள வரத்துக்காக இருக்கக்கூடியது. ஓவர் ஹெட்னா தலைக்கு மேலே இருக்கக்கூடியது.
ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம வீட்டில எல்லாம் வந்து வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, மோட்ரு போட்டு பம்பு போட்டு மேலே தண்ணி ஏற்றுறோம். அது வந்து ஓவர் ஹெட் டேங்க்குன்னு பேர். ஓவர் ஹெட் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய டேங்க்கு, மாடியில் மொட்டை மாடியில் வைக்கக்கூடிய டேங்க்குக்கு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்குன்னு பேர். Friends, hope you have learned a lot of vocabulary. Welcome to Tanglish to English channel. My dear friends, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து when do you ஒரு காரியத்தை நீ எப்போ செய்ய போகிறங்கிறதுக்கு when do you பயன்படுத்துவோம் இல்லையா, அது வேறு விதமாகவும் பயன்படுத்தலாம். what time do you அப்படி கூட பயன்படுத்தலாம். காலை சிற்றுண்டியை நீ எப்போது சாப்பிடுவாய் அப்படின்னா what time do you have breakfast. அட்டு கூட போடணுன்னு அவசியம் கிடையாது. அட் வாட் டைம் டு யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறதும் தப்பு கிடையாது. அட்டு இல்லாமலும் நம்ம பயன்படுத்தலாம். வாட் டைம் டு யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அட் 7 o'clock, ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock. அந்த மாதிரி ஆன்சர்ஸு இருக்கலாம். இதையே ஃபார்முலா நம்ம பயன்படுத்தணும் இல்லையா. வென் டு யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அட் 7 o'clock. ஓகேவா. வென் டு யூ கெட் அப், ஐ கெட் அப் அட் 6 o'clock. வாட் டைம் டு யூ கெட் அப், ஐ கெட் அப் அட் 5:30. அந்த மாதிரி வென் டு யூக்கு பதிலாக நம்ம வாட் டைம் டு யூ டூ சம்திங் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். நீ எப்போ உன்னுடைய வேலைக்கு வீட்டை விட்டு கிளம்புவ அப்படின்னு கேட்கும்போது வாட் டைம் டு யூ லீவ் ஃபார் ஒர்க் கேட்கலாமா. வென் டு யூ லீவ் ஃபார் ஒர்க் அதுவும் கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா ரெண்டு விதமாக கேட்குறத நம்ம அங்கே பார்க்குறோம். வென் டு யூ பார்த்தோம், அடுத்தது வந்து வாட் டைம் டு யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் டூ சம்திங் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து வென் டு யூ கோ டு பெட் கேட்கலாமா. எப்போ நீ ராத்திரி தூங்க போவ, எத்தனை மணிக்கு படுக்க போவ. வாட் டைம் டு யூ கோ டு பெட், அட் வாட் டைம் டு யூ கோ டு பெட் போட்டாலும் தப்பு கிடையாது. அட்டுங்கிறது போடணுங்கிற அவசியம் கிடையாது. வாட் டைம்னே ஆரம்பிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். வாட் டைம் டு யூ கெட் அப், ஐ கெட் அப் அபவுட் 8:15. நீ எப்போ எழுந்திரிப்ப, நான் 8:15 எழுந்திரிப்பேன் அப்படியும் நம்ம கேட்கலாம். ஐ கெட் அப் அபவுட் 8:15 அல்லது ஐ கெட் அப் அபவுட் 8:15. உங்கள் வீட்டில் எப்போ மத்தியான சாப்பாடு, மதிய உணவு எப்போ சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க. இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிளை வச்சு வாட் டைம் இஸ் லஞ்ச் அட் யுவர் ஹவுஸ். திருப்பி சொல்கிறேன். வாட் டைம் இஸ் லஞ்ச் அட் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டில் எத்தனை மணிக்கு மத்தியான சாப்பாடு. லஞ்ச் இஸ் ஆல்வேஸ் அட் 1 o'clock. எங்கள் வீட்டில் எப்போதும் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுவோம். லஞ்ச் இஸ் ஆல்வேஸ் அட் 1 o'clock. இப்போ சொன்னதை வந்து ப்ரிசைஸாக சொல்கிறேன். வாட் டைம் டூ யூ போட்டு கேட்கலாம் அல்லது வென் டூ யூ. இது இந்த ரெண்டு ஃப்ரேஸை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இது உங்களுடைய சென்டென்ஸில் வச்சு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிச்சுவேஷனல் கான்வர்சேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சில கான்வர்சேஷன்ஸ், டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் கான்வர்சேஷனில் ஒரு சில சென்டென்சஸை பார்ப்போம். நம்ம வருகை பதிவு அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க, ப்ளீஸ் ஆன்சர் யுவர் அட்டண்டன்ஸ், ஆன்சர் யுவர் அட்டண்டன்ஸ். அப்போ வந்து ஸ்டூடெண்ட் பதில் என்னவாக இருக்கும், எஸ் சொல்லலாம், ப்ரெசன்ட் சொல்லலாம். எஸ் சார், ப்ரெசன்ட் சார், அந்த மாதிரி அவங்களுடைய பதில் இருக்கும். ஓகே, ரைட்டு. ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரீசஸ் போகணும், டாய்லெட்டு போகணும், அல்லது வந்து இப்போ ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறோம் இல்லையா, ரெஸ்ட் ரூம் போகணும். எப்படி பெர்மிஷன் கேட்பாங்க, அந்த பையன் எப்படி கேட்பான் அல்லது இந்த பொண்ணு எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஐ போட்டு பேசணும். மே ஐனா தான் நம்ம பொலைட் ரிக்வஸ்ட்னு பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. அதனால் மே ஐ கோ டு டாய்லெட், சார் மே ஐ கோ டு டாய்லெட், டீச்சர், அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து எல்லாருமே மிஸ்ஸுன்னு சொல்கிறோம், டீச்சர்னு சொல்கிறது பெட்டர் வேர்டு அது. ஓகேவா. மிஸ்ஸுனா நமக்கு தெரியும், மெஸ்ஸஸ் வேறு, மிஸ் வேறு, மிஸ்டர் வேறு, மிஸ்ட்ரஸ் வேறு, ஒன்று ஒரு மீனிங் இருக்குது. பொதுவாக ஸ்கூல்லாம் மிஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு எல்லார் மத்தியிலையும் அது அந்த வேர்டு வந்து பதிஞ்சு போயிடுச்சு. கிளாஸ் டீச்சர்னால் மிஸ்ஸு தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த வேர்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி டீச்சர்னு சொல்கிறது பெட்டர் வேர்டு அது.
unless she is a miss. மிஸ்ஸாக இருந்தால் மிஸ்ஸுன்னு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு இஃப் someone is feeling very thirsty, அப்போ எப்படி கேட்பாங்க? மே ஐ ட்ரிங்க் வாட்டர். மே ஐ கோ அவுட் அண்ட் ட்ரிங்க் வாட்டர் சார். மே ஐ கோ அவுட் அண்ட் ஹாவ் சம் வாட்டர் அப்படி கேட்கலாம். மே போடுறது தான் பெட்டர். ஏன்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுங்கும் போது அந்த இடத்துல வந்து பொலைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அப்போ மே போடுறது தான் பெட்டரான வேர்டு அவங்க கேட்கும்போது. அதே மாதிரி இவங்க பெர்மிஷன் கொடுக்கும்போது தாராளமாக பெர்மிஷன், எஸ் யூ மே கோ, நீ போகலாம். எஸ் பி குவிக், இதெல்லாம் டீச்சர் சொல்கிறது. என்ன சொல்லுவாங்க? பி குவிக்னா என்ன அர்த்தம்? போயிட்டு சீக்கிரமா. மே ஐ கோ அண்ட் ஹாவ் சம் வாட்டர்னு கேட்கும்போது ஓகே யூ கோ அண்ட் பி குவிக், ரிட்டர்ன் சூன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்தலாம். கம் பேக் சூன் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி, ரொம்ப ஃபெத்திக்காக இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஒய் ஆர் யூ ஃபீலிங் ஸோ டயர்ட்? ஆர் யூ நாட் வெல்? ஆர் யூ நாட் வெல்? ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல்? அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல் கேட்கலாம். ஆர் யூ நாட் குவைட் வெல்? என்ன சரியா, உனக்கு உடம்பு சரியில்லையா, ஹெல்த்து சரியா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ நாட் வெல் அப்படின்னு கேட்கலாம். இஸ் தேர் எனி ஃபீவர் ஃபார் யூ? ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்? ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் கோல்டு? இந்த மாதிரிலாம் கேட்கலாம். உனக்கு சளி பிடிச்சிருக்கா? ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் கோல்டு? ஒய் ஆர் யூ காஃபிங்? காஃப்னா என்ன? இருமல். ஒய் ஆர் யூ காஃபிங்? ஏன் இருமுற? ஆர் யூ நாட் வெல்? டிட் யூ டேக் எனி மெடிசின்? ஏதாவது மருந்து சாப்பிட்டியா? டிட் யூ கன்சல்ட் த டாக்டர்? டிட் யூ இன்ஃபார்ம் யுவர் மதர்? அம்மாட்ட சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது டிட் யூ இன்ஃபார்ம் யுவர் மதர்? ஓகே. அடுத்த சுச்சுவேஷன் வந்து இன்னும் 2 நாளில் வந்து ரேங்க் கார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, பேரண்ட் அழைச்சிட்டு வரணும். அதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க டீச்சரு. எப்படி பண்ணுவாங்க? த டே ஆஃப்டர் டுமாரோ வி ஆர் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட் த ரேங்க் கார்ட்ஸ். யூ ஷுட் பிரிங் ஐதர் ஆஃப் யுவர் பேரண்ட். பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தரை நீ அழைச்சிட்டு வரணும். அம்மாவையோ அப்பாவையோ நீ அல்லது கார்டியனையோ நீ அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது. யூ ஷுட் பிரிங் யுவர் பேரண்ட் ஆர் கார்டியன். அடுத்த சுச்சுவேஷன் பாருங்கள். ரெகுலராக லேட்டாக வரவங்கள பார்த்து கேட்குறது. ஒய் ஆர் யூ லேட் ஆல்வேஸ்? யூ ஆர் லேட் ரெகுலர்லி, யூ ஆர் வெரி லேட் டு த கிளாஸ். வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம்? எதனால நீ ரெகுலராக எப்போதுமே லேட்டாக வர அப்படின்னு கேட்குறது. கான்ட் யூ ஸ்டார்ட் a bit early and come and reach the school early? You are late always. I will have to complain to the headmaster. I will complain to the headmistress அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தினைக்குமே லேட்டாக வர, இந்த மாதிரி வந்தீங்கன்னாக்கா இனிமேல் லேட்டாக வந்தீங்கன்னா நான் ஹெச்எம்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அப்போ பதில் என்னவாக இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து? சாரி டீச்சர், ஐ வில் பி ஏர்லி ஃப்ரம் டுமாரோ. ஐ வில் பி ஹியர் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் பெல். அந்த மாதிரி பதில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் நிறைய தடவை உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோட்லையும் நான் சொல்லிட்டு வர்றது என்னென்னா, கொஸ்டினை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சரையும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். எஸ் வச்சு பண்ணுங்கள், நோ வச்சு பண்ணுங்கள். நான் அதுக்கு நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்குறேன். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், எஸ் ஆமாம் உண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்கள். ஒய் ஆர் யூ லேட் ஆல்வேஸ்? நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ கம் லேட் ஐ வில் நாட் அலோவ் யூ இன்சைட் த கிளாஸ் ரூம்னு சொல்கிறாங்க டீச்சர்னு வச்சுக்கோ. அப்போ சாரி டீச்சர், ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஐ வில் பி வெரி ரெகுலர், ஐ வில் பி வெரி பங்க்சுவல்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது இப்படியும் எடுத்துக்கலாம். சாரி டீச்சர், மை பஸ் இஸ் ஆல்வேஸ் லேட். இந்த மாதிரி கூட ஆன்சர் இருக்கலாம். எப்போதுமே நான் வரக்கூடிய அந்த பஸ்ஸானது லேட்டாக வருது, காலம் கடந்து வருது, அப்படி அந்த மாதிரி பதில் கூட இருக்கலாம். அப்போ சாரி போட்டு சொல்லுங்கள். பதில் வந்து நோன்னு சொல்லும்போது சாரி சொல்லி சொல்கிறது நல்லது. சாரி டீச்சர், மை பஸ் இஸ் ஆல்வேஸ் லேட், வாட் டு டூ? அந்த மாதிரி கூட சொல்லலாம். என்ன செய்கிறது, எப்போதுமே என் பஸ்ஸு லேட்டாக வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சுச்சுவேஷனில் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க, அதை கரெக்ட் பண்ணணும், செக் பண்ணணும். அப்படிங்கும்போது இப்படி சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க? கலெக்ட் யுவர் நோட் புக்ஸ், கலெக்ட் யுவர் ஹோம்ஒர்க் நோட் புக்ஸ் and keep it at the end of the bench, the corner of the bench. Give it to the bench leader, give it to the class leader, submit it to the class leader. Submit நல்ல வார்த்தை. Submit your assignment, அல்லது submit your home assignment, அல்லது submit your homework to your class leader by tomorrow. நாளைக்குள்ள உன்னுடைய ஹோம்ஒர்க்கை லீடர்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு அர்த்தம்.
சரி, ஒரு ஐடியா வந்து ஒரு பேராகிராஃப் நடத்துறீங்க, அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கணும் அப்படின்னா, டூ யூ ஹாவ் எனி டவுட் இன் திஸ் பேராகிராஃப், டூ யூ ஹாவ் எனி டவுட் அப்படி கூட கேட்கலாம். டூ யூ ஹாவ் எனி டவுட், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு டூ யூ ஹாவ் எனி டவுட். அதுக்கு ஆன்சர் பாருங்கள், எஸ் ஐ ஹாவ் அ டவுட் இன் திஸ் பேராகிராஃப்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்கலாம். அல்லது நோ ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட் இன் திஸ் பேராகிராஃப். அப்போ எஸ் வச்சு ஒரு ஆன்சரு, நோ வச்சு ஒரு ஆன்சர், இதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கிளாஸ் டெஸ்ட்டோ அல்லது குவார்டர்லி ஆஃப் எக்ஸாமினேஷனோ கண்டக்ட் பண்ணிவிட்டு பேப்பர் கொடுக்குறீங்க, அடிஷ்னல் ஷீட்டு, மெயின் ஷீட்டோட அடிஷ்னல் ஷீட்டு கொடுக்குறீங்க. அப்போ பேப்பர் எக்ஸாம் முடிய போகுது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் ஃபார் த பெல். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னாக்கா, டை யுவர் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, டை யுவர் பேப்பர்ஸ், மெயின் ஷீட்டோட அடிஷ்னல் ஷீட்லாம் கட்டி கொடு. டை யுவர் பேப்பர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், fasten your papers சொல்லலாம், FASTEN, fasten your papers and keep it ready அப்படின்னு கூட சொல்லலாம். the time is up அப்படின்னா நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டைம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா டைம் இஸ் அப், இட் இஸ் டைம் ஃபார் த பெல். இறுதி அந்த பரீட்சை முடிஞ்சோன்னு அடிக்கக்கூடிய மணிக்கு நேரம் ஆயிடுச்சு, இட் இஸ் டைம் ஃபார் த பெல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, சத்தம் போடாமல் வெளியில் போ அப்படின்னு சொல்லுன்னா, லீவ் த கிளாஸ் ரூம் விதவுட் மேக்கிங் நாய்ஸ். லீவ் த கிளாஸ் ரூம் விதவுட் மேக்கிங் நாய்ஸ். மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்ன இங்கிலீஷில் தெரியுங்களா, மெமரைஸ். மெமரைஸ் திஸ் போயம், மெமரைஸ் திஸ் போயம். இந்த போயமை, இந்த கவியை மனப்பாடம் செய், கவிதையை மனப்பாடம் செய், மெமரைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஹாய் காய்ஸ், welcome to Tanglish to English channel. Today I am going to tell you about the emotions. Emotions are strong feeling. They are strong feeling, or we can say that it is a mental reaction towards a situation or towards somebody. That is called emotion. Okay. Happiness or sadness, fear or some of the basic emotions. Okay friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எமோஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வந்து அமைதியற்ற நிலை, அமைதியற்ற கவலை கொண்டிருப்பது, அமைதியற்ற ஒரு நிலையில் இருக்குந்தாக்கா அதை வந்து நம்ம வந்து ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். அந்த ஆங்ஸைட்டி, ANXIETY, ஆங்ஸைட்டிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் என்ன நடக்குமோ எது நடக்குமோ, ஒரு அந்த கவலை கொண்டு ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் இருந்தது, ஒரு அழுத்த மனநிலை இருந்ததுன்னு சொன்னால் அதை தான் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். இது தொடர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அது மென்டல் ஹெல்த் டிஸார்டர் அல்லது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து அதிக அமைதியற்ற நிலையில் இருந்தவங்க தொடர்ந்து அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். ஆங்ஸைட்டிங்கிறது எல்லாருக்கும் வரலாம் போகலாம். சிறிது நேரம் ஒரு ஆங்ஷியஸாக இருப்பாங்க, என்ன நடக்கும் ஏது நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்றது அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எமோஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து வரி. வரிஸ்ன்னு சொல்லுவோம், டோன்ட் வரி பி ஹாப்பிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. வரி பண்ணுறது அப்படின்னா ஃப்ரெட்னு கூட இன்னொரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில், FRET. வரி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கவலை கொள்ளுதல், அதெல்லாம் வந்து நம்ம வரின்னு சொல்கிறோம். கவலை வேண்டாம்னா டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து வரின்னு சொல்கிறோம். நம்ம எப்போ வரி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் பேட் மைட் ஹேப்பன் ஆர் சம்திங் பேட் மைட் ஹவ் ஹேப்பன்டு, கவலை கொள்வது, ஏதோ ஒன்று கெட்டதாக நடக்க போகுது அல்லது நடந்து விட்டது அப்படின்னாக்கா நம்ம அந்த மனநிலை அப்போ எப்படி இருக்கும்னு கேட்டால் அதை தான் வந்து நம்ம வரின்னு சொல்கிறோம். இது ஒரு எமோஷன் பார்க்கணும், பேசிக் எமோஷன் இதுவும். நெக்ஸ்ட்டு நம்ம மூணாவதாக பார்க்குறது வந்து பொதுவாக உள்ளது தான் ஆங்கர்னா கோவம், ANGER. ஆங்கர்னா கோவம், ஒய்ஆர் ஆங்கிரிங்கிறோம்ல, அதுலேருந்து வர வார்த்தை தான் இது ஆங்கர். சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் தட் யூ டோன்ட் லைக், உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று நடந்திருக்குது, அல்லது ஒருத்தர் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாத செயலை செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே நமக்கு என்ன வரும் இல்லையா, கோபம் தான் வரும். அந்த கோபத்தை தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ஆங்கர்னு சொல்கிறோம். கோபம் அல்லது சினம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆங்கர்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்குறது கிரீஃப், ஆழ்ந்த துன்பம், எஸ்பெஷலி டியூ டு த டெத் ஆஃப் சம்படி ஹூ இஸ் வெரி க்ளோஸ் டு யூ. நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு
நம்ம வந்து அவங்கள இழக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஆழ்ந்த துன்ப நிலை இருக்குது பார்த்திங்களா, கிரேட் சேட்னஸ்னு சொல்கிறோம்ல, அல்லது வந்து இதுக்கு சாரோன்னு கூட சொல்லலாம், சாரோ துன்பப்படுதல், அந்த மாதிரி இருக்கிற நிலைக்கு தான் வந்து கிரீஃப்னு சொல்லுவோம். GRIEF, ஆழ்ந்த துன்பம் அப்படின்னு அர்த்தமாகுது இதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. வேலை பளு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து தமிழில் மன அழுத்தம்னு சொல்லலாம். மன அழுத்தம் அல்லது அந்த மன அழுத்தத்திலே இருந்து சோர்வாக இருக்கிறது கூட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடியது, அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ் மே பி டியூ டு வரி ஆர் கிரீஃப். துன்பப்படுறது, கவலைப்படுறது மூலியமாக கூட நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஏற்படலாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஓகே. அடுத்து நம்ம பார்க்குறது ஃபியர். ஃபியர்னா பயம். அதாவது ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, சம்திங் டேஞ்சரஸ் மைட் ஹேப்பன் டு அஸ். ஏதோ ஒன்று நமக்கு ரொம்ப டேஞ்சரஸாக நடக்க போகுது, பயங்கரமாக நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு சொன்னால், ஒரு மனநிலை இருந்ததுன்னு சொன்னால், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபியர்னு சொல்கிறோம். FEAR. அஞ்சுவதுன்னு சொல்லுவோம்ல, பயப்படுவது, அஞ்சுவது, அதுக்கு வந்து நிகரான வார்த்தை ஃபியர்னு பார்க்குறோம். சேட்னஸ் உங்களுக்கு தெரியும். சேடு எல்லோரும் கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை வந்து சேட்னஸ்ஸு. சேட்னஸுக்கு வந்து ஆப்போசிட்டு ஜாய்னு சொல்கிறோம், அல்லது ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறோம், சந்தோஷம். அதே போல் வந்து இன்னொரு எமோஷன் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ், வியப்பு, ஆச்சரியம். அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுறது, அதெல்லாம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். டிஸ்கஸ்டுங்கிறது வந்து அருவருப்பான ஒன்று, நமக்கு பிடிக்காத ஒன்று, நம்ம விரும்பாத ஒரு உணர்வு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து டிஸ்கஸ்ட்னு சொல்கிறோம். DISGUST, அருவருப்பான அப்படின்னு அர்த்தம் டிஸ்கஸ்ட்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டெம்ப்ட்னு ஒன்று இருக்குது. கண்டெம்ப்ட்னாக்கா மதிப்பில்லாத, ஆஃப் ஹேவிங் நோ வேல்யூ, மதிப்பில்லாத, மதிப்பே இல்லாமல் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இங்கே சகஜமாக நல்லா பழகக்கூடிய, எப்போதுமே 24 மணி நேரமும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ எல்லாருக்கும் உங்களை பற்றி நல்லாவே தெரியும். அப்போ உங்களை வந்து மதிக்காத ஒரு நிலையை வந்து ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் கண்டெம்ப்ட்னு சொல்கிறோம். ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு பொருளாக கூட இருக்கலாம். நிறைய பொருள் ஒரே மாதிரியாக இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னால் அது நமக்கு அதோட மதிப்பு வந்து நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா? அதான் கண்டெம்ப்ட்னு சொல்கிறோம். இதே வந்து இப்படி கூட சொல்லலாம், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டில் வந்து ஒரு அவார்டு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பாஸ் பண்ணிடுறாங்க. அதை வந்து கீழ்ப்படியாமல், அதை மீறி அதன்படி நடக்காமல் தொடர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னால் இன்னொரு கேஸ் அவங்க மேலே போடலாம். கோர்ட்டை மதிக்காமல் இவங்க இருக்கிறாங்க, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த லவ், கில்ட்டு, ஷேம், அந்த மாதிரி சில பேசிக்காக உள்ளது எமோஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தே ஆர் லேர்ன்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம மற்றவங்ககிட்டேருந்து, ஆசிரியர்கிட்டேருந்து, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து, பியர் ப்ரெஷர்னு சொல்கிறோம், பியர் குரூப்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஃபேமிலி, அம்மா அப்பா, அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து கற்றுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லவ், கில்ட்டு, ஷேம், இந்த மாதிரி இதெல்லாம், இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து தே ஆர் லேர்ன்ட். மற்றவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய எமோஷன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த எமோஷன்ஸை நம்ம லேர்ன் பண்ணும்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க வளர்கிறாங்க. நம்மளுடைய பிஹேவியர், நடத்தையும் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்மளுடைய நடத்தை அதுக்கு தகுந்த மாதிரி மாறி போயிடும். பிஹேவியர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எமோஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிறைய எமோஷன்ஸ் பற்றி இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஒருத்தர் கேளுங்க, அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அதுக்கு உண்மையான ரியல் மீனிங் என்ன, அந்த டேர்முக்கு வந்து என்ன பொருள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் வைண்டிங் அப் திஸ். Everyone, welcome to Tanglish to English channel. In today's episode, we are going to see the difference between oral and oral. AURAL, oral and oral. Okay, what is meant by oral? Have you heard the term oral test? Okay, let me explain it now. ஆடியோன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆடியோனா நமக்கு காதால் கேட்குறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த ஆடியோ, ஆரல்ங்கிறது சம்திங் ரிலேட்டட் டு த இயர்ஸ், கேட்டல். இப்போ நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, ஓரல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்லாம் சொல்லுவாங்க ஸ்கூலில். அதே மாதிரி ஃப்ரெஞ்சு சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரல் டெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
எப்படின்னா ஒரு டயலாக் பேசுவாங்க அல்லது படிப்பாங்க. படிச்சிட்ட பிறகு அல்லது அந்த டயலாக் கான்வர்சேஷன் முடிஞ்சிட்ட பிறகு அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அந்த டயலாக்கை, அவங்க படித்ததை அந்த அல்ல ஒரு நியூஸாக கூட இருக்கும், அந்த நியூஸை நம்ம கேட்டு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. இது ஒரு டெஸ்ட்டு, அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு மெத்தடாலஜி. இது ஆரல் டெஸ்ட்டுன்னு பேர். அப்போ எனிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு த இயர்ஸ் இஸ் கால்டு ஆரல். அப்போ ஆரல் டெஸ்ட்டுனா லிசனிங் டெஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். செவி வழியாக, காது வழியாக கேட்டு புரிந்து கொள்ளக்கூடியது ஆரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஓரல் டெஸ்ட்டுங்கிறது நம்ம வாய் வழியாக அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து இதில் வராது. ரிட்டன் டெஸ்ட்டுங்கிறது வேறு, எழுத்து மூலியமாக வர்றது மட்டும்தான் ரிட்டன் டெஸ்ட். Oral test is not written test, but it is something related to speaking, mouth. பேசுறது, பேச வச்சு அதை அசஸ் பண்ணுறது, அதான் ஓரல் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுறாங்க, டாக்டரேட் பண்ணுறாங்க, அல்லது ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அதை சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓரல் டெஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து பல விதமான டெஸ்ட் 3-4 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கடைசி அதுலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அந்த போர்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸு நீங்கள் கொடுத்தது வந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருக்கோமோ அந்த தியரி வந்து தப்புன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவாங்க, தவறுன்னு சொல்லி. அப்போ நம்ம அவங்கள டிஃபெண்ட் பண்ணணும். அப்போ தான் தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ், இது 3 கிடைக்கும் நமக்கு. அந்த சிந்தசிஸ் தான் நம்ம தியரின்னு சொல்கிறோம். அதை வந்து ஒரு தியரியாக ஃபார்முலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு டிசர்டேஷன் சொல்கிறோம்ல, அந்த டிசர்டேஷன் நம்ம சப்மிட் பண்ணும்போது வைக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூக்கு வந்து ஓரல் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இதுவும் வந்து ஓரல் டெஸ்ட்டு. அந்த ஓரல் டெஸ்ட்டில் வந்து கொஷின் கேட்குறாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஓரல் டெஸ்ட்டில் வருது. ஓகே, இப்போ ஆரலுக்கும் ஓரலுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இட் இஸ் டைம் ஃபார் மீ டு வைண்ட் அப் த செஷன் நவ். Okay, see you next week. Till then, bye. Hi friends, welcome to Tanglish to English channel. In today's session, we are going to see the difference between biannual and biennial. Biannual and biennial. The biannual biennial both these words are often confused by many of us. பை ஆனுவல்னால் என்ன, பையனியல்னால் என்ன? பைனா டூங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? பிஐ ப்ரிஃபிக்ஸ் பண்ணோம்னா 2, 2 அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அநேக இடங்களில் வர்றதை நம்ம பார்க்குறோம் இங்கிலீஷில். ஓகே, இப்போ பை ஆனுவல்னால் என்ன அர்த்தம்னா, ஹேப்பனிங் டுவைஸ் அ இயர். ஹேப்பனிங், சம்திங் இஸ் ஹேப்பனிங் டுவைஸ் எ இயர். ஒரு ஆண்டுக்கு 2 முறை ஒரு செயல் நடக்குமே ஆனால், ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு நடக்குமே ஆனால் அதை பை ஆனுவல் அப்படின்னு சொல்கிறோம். அதை வேறு விதமாக சொல்லணுன்னா, சம்திங் இஸ் ஹேப்பனிங் டுவைஸ் ஈச் இயர். டுவைஸ் ஈச் இயர், ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை நடக்கிறத வந்து பை ஆனுவல்னு சொல்கிறோம். ஒரு சிலர் வந்து அதை செமி ஆனுவல்னு கூட சொல்லுவாங்க. செமினா ஹாஃப் இல்லையா? ஹாஃப் ஆனுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனுவல்னால் ஆண்டுக்கு, வருஷத்துக்கு. செமின்னு சொன்னால் ஹாஃப், பாதி. ஒரு வருஷத்தில் பாதி அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற அர்த்தமும் இதுக்கு கிடைக்கிது. இப்போ பை ஆனுவலோட மீனிங் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பையனியல். பையனியல் ஸ்பெல்லிங் பாருங்கள், BIENNIAL. பையனியல்னு சொல்லணும், பைனியல்னு சொல்லக்கூடாது, பையனியல். அந்த பையனியல் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் வரணும். பையனியல்னு பார்த்தோன்னா ஹேப்பனிங் எவ்ரி 2 years ஆர் ஒன்ஸ் இன் 2 years. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குமே ஆனால் அதுதான் பையனியல்னு சொல்கிறோம். எவ்வளோ வேறுபாடு இருக்குது பாருங்கள். பையானுவல்னால் வருஷத்துக்கு 2 தடவை நடக்குது. பையனியல்னால் ஹேப்பனிங் எவ்ரி 2 years, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க இருப்பது. அல்லது சம்திங் இஸ் லாஸ்டிங் ஃபார்
2 years ஆர் மோர், 2 அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வு நடக்கும். 2ங்கிறத குறிப்பிட்டு நம்ம சொல்லணும். தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பையனியல்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாட்டனி படித்தவங்களாம் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பையனியல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில வகை கேரட்ஸு, சில வகை ஆனியன் ஃபேமிலியை சேர்ந்தது, கேபேஜ் ஃபேமிலியை சேர்ந்தது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பையனியல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொதல் ஆண்டு வந்து விதைப்பாங்க, விதையாக இருந்து செடியாக மாறும், அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் அது காய்ப்பு கொடுக்கும். அதெல்லாம் வந்து பையனியல் பிளான்ட்ஸ்னு பேர். இப்போ பெரினியல்னு ஒன்று இருக்குது. பெரினியல் பிளான்ட்ஸ்னால் என்னென்னா plants that provide fruits or flowers or medicines throughout the year and live for more than 2 years. ஆண்டு முழுவதும் பல ஆண்டுகளாக 2, 3, 4 வருஷம்னு தொடர்ந்து பலன் கொடுக்கக்கூடிய செடிகள், மரங்கள், இதை வந்து பெரினியல் ட்ரீஸ் அல்லது பெரினியல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பெரினியல்னால் வற்றாதன்னு அர்த்தம். பெரினியல் ரிவர்ஸ்ன்னு சொன்னால் வற்றாத ஆறுகள். அப்போ பெரினியல் பிளான்ட்ஸ்னாக்கா எப்போதுமே ஆண்டு முழுவதும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய. இப்போ நம்ம மெயினாக 2 பார்த்தோம், பை ஆனுவல், 2வது பையனியல். இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நான் மீட் பண்ணுறேன். டில் தென் பை.